அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஒரு மேப் மூலியமா இந்த இடம் என்னோடதுதான் அப்படின்னு ஒரு ட்வீட் மூலியமா அவர் வந்து ஒரு இடத்தையே கைப்பற்ற ட்ரை பண்றாரு. அது எப்படி? அடிப்படையில் ஹார்மோஸ் ஈரானுக்கு சொந்தம். ஏனென்றால் ஈரானுக்கும் ஹார்மோஸ் அமெரிக்காவுக்கு சொந்தம் என்றால் இன்னைக்கே திறந்துருங்க, இன்னைக்கே கப்பல்கள் போகட்டும். இப்ப நீங்க வந்து கத்தார் முழுமையாக ஹார்மோஸை நம்பித்தான் இருக்கு. ஹார்மோஸ் மூடிவிட்டால் கத்தாருடைய பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போய்விடும். எப்படியாவது சண்டையை நிறுத்திடணும்னு பாக்குறாங்க. இத வந்து உலக நாடுகள் வந்து எப்படி பாப்பாங்க? உலக நாடுகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா இல்ல இருப்பாங்களா? ஜப்பானில் ஒரு துயரமாக ஹிரோஷிமா நாகசாகி இருக்கிறது. மீண்டும் ஒரு சம்பவம் டெஹரான்ல நடந்துச்சுன்னா, ஈரான் நடந்துச்சுன்னா அந்த மேற்காசியாவே பாதிக்கும். இஸ்ரேலோடு சண்டை நடந்திருக்கிறது. இப்ப சொல்ல போனா ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது நாட்டு நடப்புகளை தாண்டி உலக நிகழ்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உலக போர் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஒருவேளை சாப்பிடும் போதே அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே, உலக போர் நடக்குது, அதனாலதான் இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம். அதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். அவங்க கூட பேசலாம், அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சார். அதாவது இப்போ வந்து இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் அவர் வந்து ஒரு இந்த ட்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஒரு மேப் மூலியமா இந்த இடம் என்னோடதுதான் அப்படின்னு ஒரு ட்வீட் மூலியமா அவர் வந்து ஒரு இடத்தையே கைப்பற்ற ட்ரை பண்றாரு. அது எப்படி? பட்டா இல்லாம வந்து சிலர் வந்து இடத்தை கைப்பற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ட்ரம்பை பொறுத்தவரை தினம் தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். இப்போ இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே அவர் வந்து அவருக்கான செய்திகள் வரும். இங்கே இது நடந்தது, ஈரானில் இந்த பிரச்சனை, நம்ம கப்பல்கள் தாக்கப்பட்டது அல்லது வீரர்கள் கொல்லப்பட்டது, ஏதோ ஒரு செய்தி வரும்ல. அந்த டைமில் அவருக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிற வழக்கமாக வைத்திருக்கிறார். பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்தால் அவங்க வெள்ளை மாளிகையில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வெளியுறவு செயலாளர்கள், வெள்ளை மாளிகை அதிகாரிகள், அந்த மீடியா செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மீடியா செயலாளர்கள்லாம் பேசிட்டு அந்த விஷயத்த ட்ரம்ப் வந்து இல்லது ஒரு ஜனாதிபதி வந்து பேசுவார். ஆனால் ட்ரம்ப் விஷயத்தில் அதெல்லாம் இல்லை, எந்த விவாதம் நடக்கிறது இல்லை. வெளியே வர வேண்டியது அவருக்கு அப்போதைக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ, ஒரு இம்பல்சிவா என்ன தோணுதோ, சடனா அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதை சொல்றார். அடிப்படையில் ஹார்மோஸ் ஈரானுக்கு சொந்தம். ஏனென்றால் ஈரானுக்கும் ஒமானுக்கும் நடுவில் தான் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்கு. அது வந்து ஒரு பெண்டு தான், ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பகுதியை வந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று இவர் சொல்வதன் மூலமாக ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஹார்மோஸ் முற்றுகை என்று சொல்லி கொண்டு இருந்தார். அதாவது அமெரிக்க கப்பல்கள் எல்லாம் ஹார்மோஸை முற்றுகையிட்டு இருக்கின்றன. ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல தான் முற்றுகை இருக்கு, பக்கத்துல ஒண்ணும் இல்லை. அந்த வழியாக எந்த கப்பலும் போக முடியாது, இங்கிருந்து அங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு இருந்து இங்க போக முடியாது. காரணம் ஹார்மோஸ் வழியாகத்தான் 5ல் 1 மடங்கு கப்பல் வணிகம் உலகத்தில் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் பல தடவை அதை பேசியிருக்கோம். பொதுவாக சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் அந்த வணிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்மோஸை நம்பிதான் இருக்காங்க. ஈரானுக்கும் அப்படிதான். அப்ப இன்னைக்கு வந்து அவர்களுடைய வணிகம் தேங்கி போய் கிடக்கிறது. இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய கச்சா எண்ணெய் தேங்கி இருக்கிறது. கத்தருடைய சவுத் பார்ஸ் பகுதிகளில் கச்சா எண்ணெயை வந்து இந்த ரிஃபைனரி செய்ய முடியாமல் அது அப்படி தங்கி போய் கிடக்கிறது. இது எல்லாருக்கும் பிரச்சனை தான். அப்ப ஏற்கனவே வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் இதனால் பெரிய நஷ்டம், ஐரோப்பிய யூனியனும் சார்ந்தவர்களும் பெரிய அளவுல இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக இன்னைக்கு ட்ரம்புக்கு எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்குதுன்னா, இனிமே ஹார்மோஸ் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம், ஈரானுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், ஹார்மோஸ் அமெரிக்காவுக்கு சொந்தம் என்றால் இன்னைக்கே திறந்துருங்க, இன்னைக்கே கப்பல்கள் போகட்டும். ஏன் போக முடியல? இன்னைக்கு ஈரான் அதை தான் சொல்றாங்க.
இந்த மாதிரி ஒரு கேலிக்கூத்தான ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொல்வது இது முதல் தடவை அல்ல, பல தடவை சொல்லிட்டாரு ஆமா, அப்படின்னு. ஒரே நேரங்கள்ல இவரு இந்த பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, அதே அமெரிக்காவை சேர்ந்த அமைச்சர்களா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையான ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு புரிஞ்சுக்கிற செய்தி தான். ஹார்மோஸ் இந்த நிமிடம் வரை ஈரானுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னொரு செய்தி ஒண்ணு இருக்கு, ஒமானும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படின்னா, நமக்கு தான் இனிமே ஹார்மோஸ் சொந்தம், வருகின்ற வருமானத்தை உனக்கு என்ன ஷேர் எனக்கு என்ன ஷேர்னு பேசிக்கிறாங்க. இறுதி கட்டத்துல இருக்காதுமே. அதனாலதான் ட்ரம்ப் வந்து ஒமானுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒமானுக்கு நேரடியாக ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்கிறாரு. இப்படி ஒமான் நடந்து கொண்டால் ஒமான் அழிக்கப்படும், ஒமான் மேலே நாங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம். அப்ப இதன் மூலமா ஒரு செய்தி நமக்கு என்ன புரியுது, அமெரிக்கா கட்டுப்பாட்டில் ஹார்மோஸ் இல்ல, இல்லைன்னா இதை சொல்ல வேண்டிய தேவை ட்ரம்புக்கு இல்ல. இப்ப இன்னைக்கு ஒமானை மிரட்டி பாக்குறார். ஏனென்றால் ஒமான் வந்து வலிமையான நாடு அல்ல. உங்களுக்கு வந்து ஈரானை ஒப்பிடும்போது ஒமான் வந்து ஒரு வலிமையான நாடு அல்ல, ஒரு ஒரு நார்மலான சின்ன ஒரு நாடு தான். அவர்களுடைய சக்தி என்பது ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கு, ஆயுதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஈரான் அப்படி அல்ல, ஈரானோடு சண்டை போட்டு வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் ஒமானை மிரட்டி பாக்குறாங்க, ஏன்னா அவன் வந்து பலவீனமானவன். அப்ப ஓமன் வந்து நகர்ந்துட்டாங்க அப்படின்னா ஈரானை நம்ம மிரட்டலாம், இல்ல ஒமானை வந்து நிப்பாட்டணும். ஏன்னா ஹார்மோஸ் விஷயத்தில் ஒமானும் ஈரானும் சேர்ந்துதான் முடிவெடுக்க முடியும். ஈரான் மட்டுமே அந்த முடிவு எடுக்க முடியாது. சில பங்களிப்பை ஒமானுக்கும் கொடுக்கணும். அது ஒமான் ஏற்கனவே வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி, இந்த போர் நிறுத்தத்தை முழுமையாக முன்னெடுத்ததே ஒமான் தான். ஐரோப்பிய யூனியனில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் போட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை சுவிட்சர்லாண்டில் வைத்து, ஜெனீவால வைத்து இந்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தையை நடத்தியது ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் தான். அவர் முன்னிலையில் தான் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் எராக்கியும் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்ற அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்ப நமக்கு அப்பவே ஒரு கேள்வி வந்தது, ஒமானுக்கு என்ன வந்துச்சுன்னு. ஒமானுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஹார்மோஸ் தான். இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் ஒமானுக்கும் நிவாரணம் கிடைக்கும். அதனால அந்த ஒமான் ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தியவர்கள் அவர்கள் தான். அதே மாதிரி தான் கத்தார்லயும் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கான பேச்சுவார்த்தை நடந்தது. ஏன்னா கத்தார் தான் பெரிய பாதிக்கப்பட்டது. இப்ப நீங்க வந்து கத்தார் முழுமையாக ஹார்மோஸை நம்பித்தான் இருக்கு. ஹார்மோஸ் மூடிவிட்டால் கத்தாருடைய பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போய்விடும். அதனால கத்தார் ஒரு பக்கம், ஒமான் ஒரு பக்கம், எப்படியாவது சண்டையை நிறுத்திடணும்னு பாக்குறாங்க. அடிப்படையில் கத்தார் அமெரிக்காவுக்கு சார்புடைய நாடு. இன்னைக்கும் கத்தாரில் வந்து அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு. 10,000 அமெரிக்க வீரர்கள் அங்க இருக்கிறாங்க எங்க கத்தார்ல. அப்ப கத்தாருக்கான இடமே வந்து அமெரிக்க ராணுவம் அங்க தங்கி இருக்கு. அப்ப அந்த அதை ஏற்கனவே ஈரான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கத்தார்ல இருக்கின்ற அமெரிக்க வீரர்கள் இடத்த காலி பண்ணணும்னு. அதை கொஞ்சம் பேர் காலி பண்ணாங்க. அங்கதான் ஏவுகணை தாக்குதல் நடந்தது. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் கத்தாருடைய அமெரிக்க பேஸ்ல வச்சுதான் அடிச்சாங்க. இதெல்லாம் நடக்குது. ஒமான்ல தாக்குதல் நடக்கல, ஏன்னா ஒமானுடைய அமெரிக்க பேஸ் ஒமான்ல கிடையாது. ஆனால் ஒமான் நடுநிலையாக இருக்கிற பேர்ல இருக்காங்க. ஆனால் ஈரானோடு சேர்ந்து இருப்பதால் இப்ப அமெரிக்காவுடைய எச்சரிக்கை ஒமானு பக்கம் வந்திருக்கு. நீ ரொம்ப பண்ணினா ஒமான் அழிந்து போய்விடும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. மஸ்கட் தலைநகரம் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு இந்த மிரட்டல ட்ரம்ப் விடுக்கிறார். ஓகே, இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, ட்ரம்ப் சொல்றாரு இல்லையா, இத வந்து உலக நாடுகள் வந்து எப்படி பாப்பாங்க? உலக நாடுகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா, இல்ல அவங்க பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டி வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் 2 பேரும் சண்டை போட்டா ஒரு சிலர் சமாதானத்துக்கு போவாங்க, பலர் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா நம்ம வேடிக்கை பாக்குறதுக்கு அதுல இருந்து நமக்கு தேவை இருக்கு. இப்ப என்ன காரணம்னா, நம்ம வீடு இடிக்கப்படல, நம்ம வீட்டுக்குள்ள எந்த கல்லும் வந்து விழுகல. ஆனா எப்ப பாதிக்கப்படுது, ஹார்மோஸ் மூடப்பட்டதுனால பாதிக்கிறோம். அதனால நம்ம குரல் கொடுக்குறோம். நீங்க இல்லைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க இதே வந்து பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன பஞ்சாயம், பிரச்சனை கிடையாது. அது அவங்க போயிட்டு பிரச்சனைன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஹார்மோஸ்னால நம்ம குரல் கொடுக்குறோம். நீங்க கேக்குறீங்க உலக நாடுகள் குரல் கொடுக்கலையா? உலக நாடுகள் அமெரிக்காவை பார்த்து பயந்து போயிருக்கின்ற நாடுகள் நிறைய இருக்காங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏற்கனவே 2ஆம் உலக யுத்தத்துல
ஜப்பான் பட்ட பாடு பத்தாதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஏற்கனவே ஜப்பான்ல 1945 ஆகஸ்ட் 6ன்னு நினைக்கிறேன், ஹிரோஷிமா நாகசாகியில அமெரிக்கா போட்ட அந்த லிட்டில் பாய்ங்கிற அணுகுண்டு, அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவை ஒரு தாதாவா நம்ம ஒத்துக்கிட்டோம். அவனும் தன்னை வந்து என்ன சொன்ன, கத்தி எடுத்து 4 பேரை போட்டு தள்ளனா தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தன்னை பெரிய ஆளா காமிச்சாங்கல்ல. அதை பார்த்து பயந்த நாடுகள் இன்னும் இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கும் டாலர்ல வியாபாரம் பண்ணக்கூடிய நாடுகள் தான் உலகத்தில் அதிகம். அமெரிக்காவை எதுக்கு பகைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கும் உலகத்தில் பெரிய பணக்காரன் அமெரிக்கா தான், அதுல மாட்டுக்கிறது கிடையாது. உலகத்தில் வசதியான நாடு அமெரிக்கா தான். ஜிடிபின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியில் நம்பர் 1 நாடு அமெரிக்கா தான், அடுத்துதான் சைனா. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் நம்ம எதுக்கு பாய்ச்சிக்கணும்? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அட்டூழியம் பண்றான், அராஜகம் பண்றான், நமக்கு கோபம் வரும். ஆனா நம்ம போய் நின்று கேட்க மாட்டோம். சிலர் தான் வந்து கேட்பாங்க. அவனுக்கு நம்ம வந்து அவனுக்கு பின்னாடி வேணா நம்ம ஒளிஞ்சுக்கு நிற்போம், அல்லது அவனே சண்டை பிடிக்கட்டும், நமக்கு என்ன வம்பு, இப்படித்தான் அமெரிக்காவை பாக்குறாங்க. ஆனால் அந்த பணக்காரனால அந்த ஊரும் பாதிக்கப்படுது, நம்மளும் பாதிக்கப்படுறோம். என்ன பண்ணுவோம்? உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு உட்காந்துருப்போம், இதுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு. உலகம் ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவால் நமக்கு விமோசனம் கிடைக்காதான்னு பாக்குறாங்க. அமெரிக்காவால் லாபம் அடைகின்ற நாடுகளும் இருக்கு. ஆனால் அமெரிக்காவால் இன்னைக்கு அதிருப்தி அடைந்த நாடுகள் ஒண்ணு சேராமல் இருக்காங்க. அதுதான் முக்கியம். அப்படி ஒருவேளை ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, ஏன்னா உதாரணம் சொல்றேனே, இன்னைக்கு 100% வரியை, இறக்குமதி வரியை விதிக்கப்பட்ட 2 பெரிய நாடுகள் இந்தியாவும் சீனாவும் தான். இப்ப இந்தியாவில இருந்தும் சீனால இருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு 100% வரி. ஆனா நம்மளும் சீனாவும் இன்ன வரைக்கும் பெருசா அதை பத்தி பேசலையே. ஏன்னா நம்மளே எதிரியா இருக்கோம். நம்மளே சீனாவை நம்புறது இல்ல, சீனா நம்மளை நம்புறது இல்ல. ஆனா சீனாவுடைய அதிபரும் இந்திய பிரதமரும் சில வருடங்களுக்கு முன்பு மகாபலிபுரத்துல வந்து சந்திச்சாங்க. ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது. அப்ப அந்த நிகழ்வு ஓரளவுக்கு டெவலப் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நம்ம சீனாவை வந்து எந்த காலத்தையும் நம்புறது இல்ல. காரணம், நாம் சீனாவோடு 2000 கிலோமீட்டர் தூரம் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லை ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, அது ஒன்று. அதனாலதான் நம்ம அமெரிக்காவோடு நம்ம வந்து நட்புலையும் இருக்கிறோம். இவனுக்காக நம்ம அவனை பகைச்சிக்க வேணான்னு எவ்வளவுதான் அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல்வேறு சிக்கல் இருக்கு அமெரிக்காவால. ஆனாலும் அமெரிக்காவை நம்ம எதுவுமே சொல்றது இல்ல. காரணம், சீனா நமக்கு வந்து இன்னும் பெருசா நட்பு ஆகல அப்படிங்கிறது தான். ஓகே, இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல ஒரு குண்டு போட்டுச்சு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா போர் நடந்தது. அத மாதிரி இப்ப ஈரான் அடி பண்ணி இல்ல அப்படின்னா அதே மாதிரி ஒரு போர் வந்து அகைன் ஈரான் மேல தாக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அப்படிதான். அந்த காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு என்ன தோணுதோ பேசுவார்ல, அப்படிதான் பேசப்பட்ட வார்த்தையை தான் இன்னைக்கு பத்திரிகை பாக்குறாங்க. ஏன்னா ஒரு யோசிச்சு ஒரு குழு அமைத்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பேசிலாம் அவர் சொல்றது இல்ல. கிட்டத்தட்ட அவர் ஒரு இம்பல்சிவ் டிசார்டர்ல தான் இருக்காரு. அதே மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, 1945 போட்டோம்ல, திருப்பி ஞாபகப்படுத்துறேன், ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷம் இல்லை 80 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த குடும்பத்தை போட்டோம் பார்த்தியா, ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரு நல்ல விஷயம் அல்ல, ஒரு அதிபருக்கான ஒரு நல்ல செயல் அல்ல. இன்னைக்கு ஈரானை ஒரு மிரட்டி பார்க்குற மாதிரி, பார்த்துக்கோ, அப்பவே நான் பெரிய ஆளு, இப்போ 80 வருஷத்துல எவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டி பார்க்கறது தான் ஒரு த்ரெட்டன். அதுக்கு ஈரான் அடிப்படையில் ஈரானுடைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் செஞ்சிட முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி அப்போ செஞ்சாங்க, அப்போ இருந்த உலகம் வேற, இப்ப இருக்கின்ற உலகம் வேற. அப்போ வந்து ஒரு நாடு பாதிக்கப்பட்டால் இன்னொரு நாடுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு உலகத்தில் பாதிக்கப்பட்டால் அத்தனை நாடுகளும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு வந்து இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துடைய அந்த வேல்யூ, வீரியம் வந்து 100 மடங்கு கூடுது. அன்னைக்கு ஒரு லிட்டில் பாய்ங்கிற ஒரு இதை கொண்டாந்து போட்டாங்க, அப்பவே ஒரு போட்ட அன்னைக்கே வந்து 80,000 பேர் செத்து போயிட்டாங்க. அது அந்த அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் செத்ததா சொல்றாங்க. இன்னுமே பிறக்கின்ற குழந்தைகள் கேன்சரோட பிறகுறாங்க, புற்றுநோயோட பிறகுறாங்க, இன்னுமே தீரல ஜப்பான்ல. அப்ப இன்னும் வந்து ஜப்பானில் ஒரு துயரமாக ஹிரோஷிமா நாகசாகி இருக்கிறது. அந்த நகரத்தை வளர்ச்சியடைந்த நகரமா கொண்டு வந்தாலும் அந்த நகரம் ஒரு துயரத்தின் சாட்சியாக இருக்கிறது. அப்ப இப்படி உலகம் வந்து அதை துயரமா பார்க்கும்போது மீண்டும் ஒரு சம்பவம் டெஹரான்ல நடந்துச்சுன்னா, ஈரான் நடந்துச்சுன்னா, அந்த மேற்காசியாவே பாதிக்கும்.
வெறும் அந்த நகரம் மட்டுமல்ல, அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளே பாதிக்கும். இது இன்னும் உலகத்தை மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உலகம் உணர்ந்திருக்கு. அதனால ட்ரம்ப் அப்படி செஞ்சிட முடியாது. செய்தால் அது அமெரிக்காவுக்கும் ஆபத்து தான். அவங்க விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. என்ன வந்து நீ ஒரு ஒரு அடி அடிச்சு 10 அடி அடிச்சுட்டா நான் திருப்பி 2 அடி அடிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துடும். அது ரொம்ப அபாயகரமானது. அதனால தான் நான் சொல்கிறேன், காலைல எழுந்திரிச்ச உடனே அவர் வந்து ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், அதெல்லாம் வாய்ப்பு குறைவு. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது உலகத்துக்கு பேராபத்து, பேரபாயம் என்பதை தவிர வேற ஒன்றுமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப கத்தார்ல வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்ப ஈரான் வந்து எந்த மாதிரியான தாக்குதலை நீ அவங்க நடத்துவாங்க? அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏவுகணை தாக்குதல் தான் தொடர்ந்து நடந்தது. தரைவழி தாக்குதல் நடக்கல. நம்ம கூட பேசியிருக்கோம், தரைவழி தாக்குதல் ஏன் நடத்தல அப்படின்னு கூட பேசியிருக்கோம். அது தூரம் மட்டுமல்ல, ஈரானை சுற்றி இருக்கின்ற அந்த புவியியல் அமைப்பு தரைவழி தாக்குதலுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம். அப்ப ஏவுகணை தாக்குதல் நடக்குது. இந்த ஏவுகணை தாக்குதலும் பெரிய வெற்றியை அமெரிக்காவுக்கு கொடுக்கல. தொடர்ந்து தாக்குறாங்க, செலவுதான் போகுது. ஒவ்வொரு தாக்குதலுக்கு இடையில பல பில்லியன் டாலர்ஸ் செலவாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு செலவாயிருக்கு. ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதற்கிடையில இந்த விமான தாக்குதல் நடக்கும் பொழுது இங்கிருந்து ஈரானுடைய விமானிகள் அமெரிக்காவுடைய பேஸை வந்து தாக்குனாங்க. கத்தார்ல தாக்குனாங்க, குறிப்பா கத்தார்ல தாக்குனாங்க, பிற பகுதிகளில் தாக்குனாங்க. இந்த கத்தரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 அமெரிக்க வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து தாக்குனாங்க. அங்கு தாக்கும் பொழுது சில விமானிகள் வந்து வழி தவறி போனதாகவும் அவர்களை அமெரிக்க ராணுவம் கைது செய்து கத்தர் சிறையில் வைத்திருப்பதாக இன்னைக்கு தகவல் சொல்றாங்க. அது முன்னாடி நமக்கு இந்த விஷயம் தெரியல. அவர்கள் வந்து கத்தர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், கத்தர் நாட்டுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்னன்னா, கத்தருக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிறது. நான் இதுவரைக்கும் கத்தருடைய சிவிலியன்ஸை தாக்கல, கத்தருடைய பிற பகுதிகளை நாங்க தாக்கல, அமெரிக்கா இருக்கின்ற பேசம் மட்டும் தான் தாக்கியிருக்கோம். அதனால எங்களுடைய ராணுவ வீரர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னது மூலமாக இந்த கைது படலம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஈரானுடைய ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்ட விஷயம் நமக்கு தெரியாது, எந்த ஊடகங்களும் பேசல. முதன்முறையாக ஈரான் ராணுவம் இது சொல்லியிருக்காங்க. அதனால இனி வருகின்ற காலங்களில் இது எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க கத்தார்ல? ஏன்னா ஏற்கனவே கத்தரில் இருக்கின்ற அந்த சவுத் பார்ஸ், அந்த ஈரானுடைய எண்ணெய் வயல்கள், ஏற்கனவே ஈரானுடைய கத்தருடைய எண்ணெய் வயல்கள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலால் எரிந்தது. கிட்டத்தட்ட 20% எரிந்து போயிடுச்சு. அப்ப இப்படி ஒரு த்ரெட் இருக்கு அப்படிங்கும்போது, ஒருவேளை கத்தர் அரசாங்கம் ரியாக்ட் பண்ணலைன்னா அது மீண்டும் அந்த ஆபத்து இருக்கிறது. ஒருவேளை மறுபடியும் வந்து ஈரான் அரசாங்கம் ஈரான் உடைய ஏவுகணை தாக்குதலில் கத்தர் பாதிக்கப்பட வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே, அப்ப நீங்க நடுவில் சொன்னீங்க பாலஸ்தீனத்துல மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. இப்ப இஸ்ரேல் அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாலஸ்தீனத்தை மக்கள் வந்து டெய்லி வந்து இத்தனை பேர் சாகணும்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம், ஆனா வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கல. இது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? ஒரு மக்கள் கண்டிப்பா சாகணும் ஒரு நாட்டுல இருந்து அப்படின்னு ஒரு இஸ்ரேலோட அமைச்சர் சொல்றது, அது வந்து சரி கிடையாதுல்ல? ஒரு காலத்துல ஹிட்லரால் யூதர்கள் கொல்லப்பட்டதை நம்ம படிச்சிருக்கோம். அந்த எண்ணிக்கை வேணால் மிகப்படுத்தி சொல்லப்படலாம், ஆனால் யூதர்கள் கொல்லப்பட்டது உண்மை. அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அதுக்காக உலகம் அனுதாபப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அதே யூதர்கள் இதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ஹிட்லர் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படிதான் சொல்லுவேன். இப்ப நான் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன், உங்களை திருப்பி அடிக்கலாம், உங்களால பாதிக்கப்பட்டனால இன்னொருத்தனை அடிக்கிறேன். இப்போ இது இந்த வார்த்தையை சொன்னது வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, தினம் தினம் பாலஸ்தீன மக்கள், அது குழந்தைகளோ பெண்களோ, ஒரு 30 பேராவது கொல்லப்படணும், அதுதான் சரி. இது எப்படி எடுத்துக்கிறதுனா, மனிதாபிமானம்ங்கிற வார்த்தையவே அந்த இடத்துல பொருத்தி பார்க்க தேவையில்லை. அதை தாண்டி ஹிட்லரை கூட தாண்டிடலாம். தினம் தினம், ஏன்னா ஹிட்லர் சொன்ன வார்த்தை தினம் தினம் யூதர்கள் கொல்லப்படணும்னு, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாசிசம் தாண்டி ஒரு இறக்கம்ங்கிறதுக்கெல்லாம் நீங்க என்ன எவ்வளவு கிராம் எவ்வளவு, அப்படி கிலோ எவ்வளவுன்னு கேட்குற மாதிரி ஒரு மோசமான வார்த்தை. கொஞ்சம் குழந்தைகள் கூட கொல்லப்படலாம், பிரச்சனை இல்லை, ஒரு 30 பேர் 40 பேர் தினமும் கொல்லப்படணும் அப்படின்னு ஒருத்தர் யார் சொல்லுவான்? எதுவுமே உள்ள இருக்காது.
இந்த ஈரமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்ல. ஒரு ஈரமே இல்லாத ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். கொஞ்சம் கூட கல்லுக்காவது ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கல்லுக்குள் ஈரம் இருக்கும். இவங்க கல்லை விட மோசமா இருக்காங்களா அப்படிங்கிறது. இது இப்படிப்பட்ட இது மூலமா ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னா, பாலஸ்தீனத்தில் நடப்பது கூட நாம் பேசுவதை விட இன்னும் கொடியதாக இருக்கிறது. நம்ம என்ன பேசுறோம், அங்க 80,000 பேர் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, உணவுக்காக மக்கள் செத்துட்டு இருக்காங்க, நோயில சாகுறாங்க. அதை விட தாண்டி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கறது நம்ம உணர முடியுது. இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்ற ஒரு ஆளு செயல்ல எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா. அதுதான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ஸ்டேட். ஹிட்லருக்கும் மேல ஒரு படி. இது ஹிட்லர்லாம் இவங்கள்ட்ட ஜுஜுபி தான். ஹிட்லரே ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஆமா. சரி, ஓகே. இப்போ இஸ்ரேல் ஈரான் தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சாங்க, கரெக்டா? அமெரிக்கான்றது நடுவுல வந்த இஸ்ரேல் ஹெல்ப்புக்காக தான் அமெரிக்கா கிட்டே போனாங்க. ஈரான் ஏன் இஸ்ரேல தாக்குறது பெரிய விஷயமா ஆக மாட்டேங்குது? அமெரிக்காவுக்கும் இப்ப போரே எப்படி இருக்குன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறோம். நான் ஒரு பெரிய ஆள ஒருத்தனை கூட்டு நிப்பாட்டி வச்சுட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்னு வைங்க. அவனை உங்களோட மோத விட்டு வேடிக்கை பாக்குறேன். அப்ப சண்டை அப்படி தெரியுது. ஆனா அடிப்படையில் சண்டை எனக்கு உங்களுக்கு தான். இப்ப இஸ்ரேலோடு சண்டை நடந்திருக்கிறது. இப்ப சொல்ல போனா ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவீவ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு டெல் அவீவில் மக்கள் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அங்க மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பல கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த செய்தி வெளிவரதே கிடையாது. காரணம், இஸ்ரேல் அரசாங்கம் எந்த ஊடகத்தையும் இஸ்ரேலுக்குள் விடுவதில்லை. முக்கியமா புரிஞ்சுக்கங்க. அவங்க வெளி ஊடகம் மட்டுமல்ல, அவர்களுடைய நாட்டு ஊடகங்களே உள்ள போக முடியாது, எடுக்க முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள் ஊடகங்கள் தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால இஸ்ரேல் பாதிக்கிறது நமக்கு தெரியல. ஒன்று, நமக்கு ஈரான் சொன்னாதான் தெரியும். இரண்டாவது, இப்ப ஈரானில் இருக்கின்ற பாலஸ்டிக் ஏவுகணைகள் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இஸ்ரேலை தாக்குவது ஒன்றும் கடினமே இல்லை. தாக்கியிருக்காங்க, இவர்களும் தடுக்கிறாங்க. ஆனால் தாக்குதல் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளி உலகத்துக்கு செய்தியாக வருவதில்லை என்பதுதான் நிஜமான செய்தி. ஓகே, அதான் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு. இவங்க 2 சண்டை போட்டு எங்க இருந்தே அமெரிக்காவை கொண்டு உள்ள இழுத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். சமீபத்துல ஜோர்டனை தாக்கியிருக்காங்க. ஜோர்டன் என்பது இஸ்ரேலோட ஒட்டி இருக்கின்ற நாடு. ஜோர்டனில் இருக்கின்ற அமெரிக்க பேஸை தாக்கியிருக்காங்க. அந்த செய்தி கூட கசிந்தது. ஆனால் பெரிய அளவுல தாக்கப்பட்டிருக்கு. தாக்குதல் பெருசாக நடக்குது. அமெரிக்க பாதிப்பு கூட வெளியே தெரியறது இல்ல. இதுவரை அமெரிக்க வீரர்கள் 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த உடல்கள் எல்லாம் அமெரிக்கா எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது, ரகசியமாக எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ அமெரிக்காவிற்கு அமெரிக்க ராணுவ வீரர்கள் உடல் ரகசியமாக எடுத்து செல்லப்படுவதை நம்ம பாக்குறோம். அப்போ அது நடக்குது. ஆனா எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எனக்கு சட்ட கிளியர் நான் வெளியே சொல்றது இல்ல. அவனுக்கு அடிபட்டதை மட்டும் நான் சொல்றேன்னு வைங்களேன். இது என்ன மாதிரியான விஷயம்னா, நான் எனக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை மறைத்து கொண்டு நான் அவனோட சண்டை போட்டு இருக்கேன். நான் பெரிய ஆளு, அந்த இடம் எனக்கு சொந்தம், நான் உன்னை அழிச்சிடுவேன், எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். இங்க 4.5 மாசமா சொல்லிட்டு இருக்க, இன்னும் 10 மாசம் ஆனாலும் இதே நிலைமைதான். ஆனா இந்த பக்கம் ஈரானுக்கு தான் ஹார்மோஸ் ஜலசந்தி பக்கத்துல இருக்கு. அவங்கதான் அவங்க கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இப்ப ஈரான் முழுவதும் நிறைய பேனர்ஸ் வச்சிருக்காங்க, டிஜிட்டல் பேனர்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ட்ரம்ப நெரிக்கிற மாதிரி, ட்ரம்போட கழுத்தெல்லாம் நெரிச்சு கண்விழி பிதுங்குற மாதிரி, இப்படி காமெடியான டிஜிட்டல் பேனர்ஸ் ஈரான் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதன் மூலமா ஈரான் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க, அந்த ஆளு கேலி கூத்துதான், அந்த ஆளு ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு கார்பேஜ் வேனுக்குள்ள தப்பிச்சு ஓடுற மாதிரி, ட்ரக்குகளை தப்பிச்சு ஓடுற மாதிரி அந்த விஷயங்கள் நடக்குது. இது உலகம் முழுவதும் இது பரவுது. இன்னைக்கு பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர்ஸை ஈரான்ல வச்சிருக்காங்க. தோத்து போயிட்டு ஓடுறாரு, பின்னாடி துரத்துறாங்க, நெதன்யாஹூ ஏற்கனவே ஒளிஞ்சிருக்காரு. இப்படி கேலி கூத்தான ஒரு செயல்கள் இன்னைக்கு ஈரான் முழுவதும் இவருடைய படங்களை வைத்து நடத்தப்படுவதையும் நம்ம பாக்குறோம். அந்த உணவு கொண்டு போற ஏர்கிராஃப்ட்ல அவர் ஏறி போனதா கூட இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு நியூஸ்ல பாத்திருப்போம். அது எல்லாத்தையும் தான் அவங்க ரீக்ரியேட் பண்ணி அது ஒரு ஃபன்னியா கிரியேட் பண்றாங்க. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் பெரிய கத்து, நம்ம போடுறத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நம்ம ஒரு ட்வீட் ஓட்ட போது எல்லாருமே பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது இந்த பக்கம் ஒரு அவரை ஈரான் மக்கள் இப்ப ஒரு வட்ட செயலாளர்கள் தான் பாக்குறேன். ஓகே சார், அதான் இனி அடுத்தது அவரோட ட்வீட் என்னவா இருக்கும், மறுபடியும் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை வச்சு என்னெல்லாம் பிளான் பண்றாங்க. இருக்கிறது ஒரு ஆறு, அந்த ஒரு ஆறு எல்லாருக்குமே உதவி பண்ணுது. ஆனா அதை 2 நாடுமா வச்சு போடுற சண்டைகள்ல மொத்த உலகமே பாதிப்படையுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ட்வீட் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.